சாமி சரணம். தமிழன் புரியாத மொழி பேசுபவனை குருவாக பார்க்கிறார், சரியாக தமிழ் பேசுபவனை குருவென பார்க்கிறார். இவனை பொறுத்தவரை மம்மி, டாடி, ஆன்டி, அங்கிள் என்பது கண்ணியம். இவனை பொறுத்தவரை மம்மி, டாடி, ஆன்டி, அங்கிள் என்பது கண்ணியம். அம்மா, அப்பா, அத்தை, மாமா என்பது அந்நியம். வேண்டாம் தமிழுக்கு நிலை. தாயார் என் தமிழனையை வணங்கி வாத தொடங்குகிறேன். நல்லா ஜோர கைகள் கொடுங்க சார். ஜோர கையில பாப்பா கம்பி மேல நடக்கும். ஆமா, நான் கம்பி எடுப்போம், மஞ்சள் நான் விளையாட்டு அவளுடைய வளையற ஆனாட்டார் முறுக்கு கம்பியில இல்லையா? தமிழ் நெஞ்சு சொல்லுடா, தமிழ் நெஞ்சு சொல்லுடா. தலைநிமிர்ந்து நிறுவி கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் கொடான கொடி மனிதர்களை தெரிந்து கொள்கிறேன். என்னமா சொன்ன? தமிழ் நெஞ்சு சொல்லடா, தலைநிமிர்ந்து நில்லுடா. யார் சொன்னது? நாமக்கல் கவிஞர் ராமலிங்க பிள்ளை சொன்னது. எப்ப சொன்னாரு? உயிரோடு இருக்கும்போது சொன்னார். அப்ப சொல்லிருப்பாரு. இப்ப சொல்லிருந்தாரு வச்சுக்க, அத ரெண்டா கிழிச்சு போட்டு தமிழ் ரெண்டு சொல்லடா, தள்ளாடாமல் நில்லடா இருப்பார். காசு வாங்கிட்டு போதேன் இவன்ட்ட போய் கேட்கிறேன். சொல்லுமா? வாங்காம விட மாட்டாங்க. எல்லா ஊர்லயும் பணத்துக்கு தான் சார் பேசுவேன். பட் இந்த ஊர்ல பேச எனக்கு பணமே வேணாம், கைத்தட்டல் மட்டும் போதுனால நான் வேணான்னு சொன்னாலும் நீங்க என்ன கொடுக்காதே. அப்படியே கொடுத்தாலும் வாங்குற மாதிரியா வளர்ந்துருக்கேன். அதெல்லாம் பேசுற 12,500 கரெக்டா தந்துருவாங்க. அவர்ல கரெக்டா நடுவர் வந்தாங்களா சார்? உங்களை பத்தி வந்துச்சு. ஒரு கட்டிங் வரிகள், ஒரு குவார்டர் வரிகள், ஒரு ஆஃப் வரிகள், ஒரு ஃபுல் வரிகள் வரைச்சாங்க. வரைச்சாங்களா? நீ பாண்டிச்சேரின்னு வந்திருக்கேன் எல்லாருக்கும் தெரியுமா? அம்மா பாண்டிச்சேரின்னு சொல்லாதீங்க. பாண்டிச்சேரிக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன தெரியுமா பெருசா வித்தியாசம்? என் வீட்ல இருந்து 240 கிலோமீட்டர் வித்தியாசம். இல்லைங்க, 33 ரூபா தான் வித்தியாசம். அட குடியார பையனோட கணக்கா சொல்லுங்க. நான் பாண்டிச்சேரிக்கு வந்திருக்காரு. ஒரு நிமிஷம் சார், அப்படியே கரெக்டா கொஞ்சம் எனக்கு சிரமமா இருக்கு. எக்கோ மாதிரி விசிறிங் வருது, அதை மட்டும் கொஞ்சம் நல்லா லைட்டா கொடுங்க. பாண்டிச்சேரி கௌரவி வந்து சார், நான் வர்ணிக்கிறேன். தாய்குழல் கண்ணனே, தாய்குழல் கண்ணனே, இப்பட்டிமன்றத்தின் மன்னனே, அழகான பெண்களுக்கெல்லாம் அண்ணனே. இது நீ சொல்லாமலே இருந்திருக்கலாம். ஆமா, வந்ததுல இருந்து நடுவரவை நடுத்தரவே கூடிய சீக்கிரம் வந்துருவேன். நான் கேட்கிறேன், என்ன பிரச்சனை உங்களுக்கு? எனக்கு 3 நாளா கழுத்து வலி. ரவீனாக்கு என்ன பிரச்சனை? பாவம் கால் வலி. எங்க மஞ்சள் என்ன பிரச்சனை? மூலம் பௌத்திரம் பல வியாதிகளோடு சுத்தி கொண்டு இருக்கிறேன். இவ்வளவு பிரச்சனை வச்சிருக்கு பார்த்தா திருமணத்துக்கு முன்பு அம்மா கூட சந்தோஷம் சொன்னாங்கல்ல மிஸ்டர் மஞ்சுநாதன், நான் கேட்கிறேன், உங்களை பெத்த உங்க அம்மா உயிர்னா ஓ உயிரை 10 மாசம் சுமந்து பெத்த நாங்க யாரு? அப்படி கேளுமா, கேளுமா. உங்க பெத்த அம்மா உயிர் தானே? உங்க அம்மா உனக்கு உயிர்னா உங்க உயிரை 10 மாசம் சுமந்து பெத்த நாங்க என்ன அப்படின்னு கேட்கும். எதுக்கு தலையில கேட்கிறீங்க? தண்ணி தண்ணி வரும், தண்ணி ஒரு பக்கெட் தண்ணி தலையில ஊத்துறோம் பாத்துக்க. அதாவது தெரியல. நான் உங்களை பத்தி கேட்கிறேன். உங்க அம்மா உங்க ராணினா அப்ப உங்க மனைவி மகாராணி தானே? மகாராணி வச்சு மகாராணி குடும்பம் ராணி தானே சார்? எதுக்கு எல்லாம் 3 பேர் இருக்கு பாப்பா, நீங்க எங்க வரீங்க? நான் கேட்கிறேன், திருமணத்துக்கு முன்பு தான் சந்தோஷம் சொல்றீங்கல்ல, வாங்க என்னுடைய சொந்த செலவுல 3 பேருக்கு டைவர்ஸ் ஆகி வரேன். பொம்பளை பொண்ணு எதிர்த்து வர எதுக்கு முடிச்சுமா? டைவர்ஸ்னா குடும்பத்தை பிச்சு விடணும்னு சொல்லுகிறான். திருமணத்துக்கு பின்பு மனைவியோட வாழ்க்கையில சந்தோஷம் தருதலையை தலைமாட்டது யாரு? மனைவி. முட்டாள அறிவலைக்கிறது யாரு? மனைவி. மாட்டாள கூடாக்கிறது யாரு? மனைவி. சீரவக்கிறது யாரு? மனைவி. மண்ணிலோட மண்ணானது யாரு சார்? மனைவி. மனைவிங்கிற உணர்வு இல்லன்னு சொல்லுங்க பாப்பா. சார் நான் கேக்குறேன், ஒரு காபி பிடிக்குமா டீ பிடிக்குமா? காபி. காரச்சட்டி பிடிக்குமா தேங்காய் சட்னி பிடிக்குமா? தேங்காய் சட்னி. பழையது பிடிக்குமா பிரியாணி பிடிக்குமா? பழையது. வேட்டி சட்டை பிடிக்குமா ஜீன்ஸ் பிடிக்குமா? ஜீன்ஸ். மனைவி பிடிக்குமா தங்கச்சி பிடிக்குமா? மனைவியோட தங்கச்சி. ஹலோ, மனைவியோட தங்கச்சி. சார் மனைவியை காதலிச்சா அவ பாசத்தை வீசுவா, அவ தங்கச்சியை காதலிச்சா பாத்திரத்தை வீச ஞாபகம் வச்சுக்கீங்க. அந்த பாத்திரத்தோட போய் கொம்பு நடத்திடுவோம் நாங்க வரல. கண்ணாடி மனைவி ஒண்ணு. நீங்க சிரிச்சா நாங்க சிரிப்போம், நீங்க அழுதா நாங்க அழுவோம், நீங்க அடிச்சா நாங்க அடிப்போம் சார். நாங்க முத்தம் கொடுத்தா அது மட்டும் கிட்ட மாட்டீங்க. அடிக்கிற கை தானே சார் அணைக்கும். அத மட்டும் சொல்லாதம்மா. ஏன் நேத்து அம்மா என்கிட்ட சொல்றேன், அடிக்கிற கை தாண்டா அணைக்குங்கிறேன். அவன் சொல்றான், அப்ப யாப்ப எங்க டீச்சர் அடிக்குது அணைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு கேட்கறான். என் பொண்டாட்டி சொல்றான், அப்பனுக்கு உள்ள தப்பாம பிறந்திருக்கான்,
இவனை மாதிரி கிரிமினலா இருக்கிறான் பிடிக்கிறாமா. சார் நான் கேக்குறேன், நேத்து உனக்கு சம்பளம் எவ்வளவு ரூபா? 25,000 25,000 ரூபாய். நான் கேக்குறேன், நேரா வீட்டுக்கு போய் மனைவிக்கு முத்தம் கொடுப்பீங்களா? நீங்க வாங்கின சம்பளம் 25,000 முத்தம் கொடுப்பீங்களா சார்? ஒரு வேலை கரெக்டா பண்றான். 25,000 ரூபாய் எத்தனை 500 ரூபாய்? 50 500 50 பேருக்கு கொடுத்தோம்னு வச்சுக்க, 50 பேரும் வந்து எந்த ஊர்ல எந்த ஊருக்கு அவங்க வெளுத்துட்டாங்க தெரியுமா? மஞ்சுநாதன் 50 ரூபாய் சம்பாதிக்கிற கொண்டாட்டி ஒரு நாளைக்கு 9 தடவை எப்படி புரு தாப்பி குடிக்கலாம்னு கேட்டாரே மிஸ்டர் மஞ்சுநாதன். 50 ரூபாய் சம்பாதிக்கிற உங்களுக்கு எல்லாம் எதுக்கு சார் கல்யாணம்? அப்படி கேளுமா, எதுக்கு சார் கல்யாணம்? 50 ரூபாய் சம்பாதிக்கிற உனக்கு எதுக்குடா கல்யாணம்? அவங்க அம்மா வீட்டுக்கு போனானா திருகாணி போட்டுறாங்க, அவங்க வந்தோடனே தலைவர மந்திரம் போற மாதிரி பண்றான்னு சொன்னாரே. நான் கேக்குறேன் மஞ்சுநாதன், பெண் பிள்ளையை பெற்ற எல்லா அம்மாவையும் போல சொல்றியே, உன் மாமியார போல சொல்றியே. சார் இங்க நிறைய ஆண்கள் பெண்கள் இருக்கிறீங்க, மகளை பெற்ற அம்மாக்கள் நிறைய பேர் இருப்பாங்க. கல்யாணம் பண்ணி உங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்க அம்மாவுக்கு கூட எங்க மாமியாருக்கு கூட வேலை எல்லாம் கிடைக்காது. பாதி வேலையை மருமகன் நாங்க செய்வோம். ஆனா மகளை பெற்ற அம்மா மகன் அவங்க வீட்டுக்கு வந்தாலும் அவங்க மகன் வீட்டுக்கு போனாலும் ஓடி ஓடி வேலை செய்து மகளை பெற்றவங்க நாங்க வச்சுங்க. ஆமாங்க சார், இல்லன்னு சொல்லுங்க. நான் கேக்குறேன், மாமியார் அப்படிங்கிற பதவி எப்ப வந்துச்சு? மருமகன் வந்ததுக்கு அப்புறம். மாமனார் அப்படிங்கிற பதவி எப்ப வந்துச்சு? மருமகன் வந்ததுக்கு அப்புறம். மாமனார் அப்படிங்கிற பதவி எப்ப வந்துச்சு? மருமகன் வந்ததுக்கு அப்புறம். போன நாள மடக்குறதா மருமகன்ங்கிற பூ சார் இல்லன்னு சொல்லுங்க. மருமகன்ங்கிற பூ மாதிரி நாங்க அள்ளி பூவா இருந்தோம், அரளி பூவா இருந்தோம், கட்டுன புருஷன் அவங்க கையில இருக்கு. உண்மைதான், உங்க வீட்டுல இருக்க வரைக்கும் அள்ளி பூவா தான் இருக்கீங்க, எங்க வீட்டுல வந்ததுக்கு அப்புறம் தான் அரளி பூவா மாறுவீங்க. இந்த மாதிரி குடுக்க குடுக்க பேசுறதுனால அரளி விதையை கூட அரைச்சு கொடுக்க நீங்க அரளி விதையை அரைச்சு கொடுங்க, நான் வேணாம்னு சொல்லுவேன். இப்ப மீன் குழம்பு வைக்கிறேன், டேஸ்டா இருக்கான்னு எப்படி பாப்பேன்? கரண்ட் எடுத்து கையில வச்சு டேஸ்ட் பாப்பேன். கறி குழம்பு வைக்கிறேன், கரண்ட் எடுத்து கையில வச்சு டேஸ்ட் பாப்பேன். அதே மாதிரி அரளி விதையை அரைச்சு டேஸ்ட் பார்த்து கொடுங்க, அப்புறம் நாங்க சாப்பிடுறோம். நான் நிறைய அண்ணங்களா சிரிக்கிறீங்க, தயவுசெய்து சிரிக்காதீங்க, கை தட்டாதீங்கன்னு ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க. ஒரு குழம்பு வைக்கிறேன்னு வச்சுங்களேன், குழம்புல உப்பு இல்ல காரம் இல்லைன்னா இந்த புருஷ மகளை ஏன் திட்டணும்? குழம்பு வச்ச பொண்டாட்டியை திட்டணும், மனைவியை திட்டணும். அதை விட்டுட்டு இந்த புருஷ மகள் மனைவியை பத்தி எங்க அப்பா அம்மா ஏன் திட்டுறீங்க நான் கேட்கிறேன். சரியான கேள்வி, கொடுக்குற மாதிரி கேட்டுருக்கேன், நியாயமான கேள்வி. சொல்லுங்க. இந்த அம்மா என்ன கேட்கிறாங்கன்னா, இப்ப சாப்பாடு சமைக்கிறோம், சாப்பாடு சரியில்லைன்னா யாரை திட்டணும்? சமைச்ச பொண்டாட்டியை தானே திட்டணும். ஏன் எங்க அப்பா அம்மாவை எல்லாம் திட்டுறேன் நீ கேக்குறேன். ஆமா சார். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, அம்மா இப்ப இந்த போன் வாங்குறேன், ரிப்பேரா போயிருக்கு, யார திட்டுறேன்? தயார் பண்ண கம்பெனிக்காரரை திட்டுறேன். இப்ப இந்த பேனா வாங்குறேன், எழுத மாட்டேங்குது, யார திட்டுறேன்? தயார் பண்ண கம்பெனிக்காரரை திட்டுறேன். அதே மாதிரி நீ குழம்பு சரியா வைக்கிறேன்னா யார திட்டணும்? உன்னை தயார் பண்ணி அனுப்புற உங்க அப்பா அக்காவை திட்டுறதுல என்ன தப்பு இருக்கு? நான் கேட்கறது நியாயமா நியாயம் இல்லையா? நீங்க சுத்தி இவ்வளவு கை தட்டல் வருதுன்னா என்ன அர்த்தம்? குழம்பு சரியில்லைன்னு அர்த்தம். நிறைய திருமணம் ஆகாத தம்பிமார்களா இருப்பீங்க, அப்பா விஷயம் சொல்லித்தரேன். பொண்ணு பார்க்க போனீங்கன்னா பொண்ணு குண்டா இருக்கு வேணாம்னு சொல்லாதீங்க. ஏன்னா 10 வருஷம் கழிச்சு அந்த பொண்ணு குண்டாதான போகுது. அந்த குண்டான பொண்ணை கட்டிட்டு போயிட்டாங்க சார். அதுதான் நாங்கள் சொல்றோம், நாங்க பொண்ணு வாங்க மாப்பிள்ளைக்கு தலை சொட்டையா இருக்கு வேணாம்னு சொல்லாத. 10 வருஷம் கழிச்சு அவன் சொட்டை அழுவதான் போது நீ கட்டி கேட்கிறோம். அதே அப்பா என்னடா பிறந்த பிள்ளைய தான் நம்ம கல்யாணம் பண்ணணும். மாமியார் மீது மரியாதை இல்ல, மரியாதை மதிக்கவே கூடாது. கௌதமி இந்த பேரை சொல்லாதீங்க. கல்யாணம் ஆகி 13 வருஷம் ஆகுது. இந்த கும்பாபிஷேகம் நடந்த கோயில் முன்னாடி சொல்றேன், 13 வருஷமா இன்ன வரையும் என் மாமனார் மாமியார் கூட்டு குடும்பத்தோட வாழக்கூடிய பொம்பளை தானே. என் மாமியார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மாமியார் ரொம்ப பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும் சார். உன் மாமியார் பிடிக்கும், துண்ட போடுதாண்டு, சரியான பொம்பளையான துண்ட போடுதாண்டு, அப்படி தாயினா துண்ட போடுதாண்டு, நீ தாண்டு உன் மாமியார் பிடிக்கும் தாண்டு. சரி, ஏன் மாமியார் எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ மிஸ்டர் மஞ்சுநாதன் உங்க மாமியார் பிடிக்கும், நீங்க தாண்டுங்க. அப்படி போடுறா ஏன் எத்தனை தாண்டு தாண்ட? 3 மாமியாவா? இவன் டெக்னிக்கான ஆளுங்க, எப்படி தாண்டுனா மாட்டிக்கு வந்துட்டு போயிட்டு போயிட்டு ரிட்டர்ன்ல வந்தா பாத்துக்குங்க, பொழைச்சுக்குவாங்க. நான் மாமியாரை பார்த்து அப்பா அப்படி சொல்றது இல்ல, அம்மா அம்மா. மாமனாரை பார்த்து மாமா அப்படி நான் கூப்பிடுறது கிடையாது, அப்பா அப்படி பண்பாடு செஞ்ச பொம்பளை பிள்ளை திருமணத்துக்கு பின்பு வாழ இல்லன்னு சொல்லுங்க. மாமியாவை பார்த்து அம்மா, மாமனாரை பார்த்து அப்பா,
அப்ப உன் புருஷனை பார்த்து அண்ணே, உன் பொருத்தனை பார்த்து தம்பி நான் கூப்பிடுவேன். அப்ப உங்க அப்பா அம்மா என்ன கூப்பிடுவீங்க? அத்தை மாமா கூப்பிடுவீங்களோ? நிறைய இருக்கா. ஒரு விஷயம் சொல்றேன், பெண் பிள்ளையை பெற்றவங்க மட்டும் சொல்றேன். பொம்பளை பிள்ளையை பெற்றவங்களுக்கு முதியோர் இடத்துல சாப்பாடு கிடையாது. 3 வேளை சாப்பாடு. பெத்த பொம்பளை பிள்ளை அதை ஞாபகம் வச்சுங்க. அது உண்மை. ஆமா, பொம்பளை பிள்ளையை பெற்றவங்களுக்கு 3 வேளை சாப்பாடு பொம்பளை பிள்ளை போடும். மாமா மாமியால தெருவில் விட்டுரும். அதான் பிரச்சனையே. இப்ப நான் மஞ்சுநாள் வந்து இவ்வளவு பேசுறாங்கல்ல, அவருக்கு 2 ஆம்பளை பிள்ளை, பொம்பளை பிள்ளை பிறக்கல. புண்ணிய மண்டபம் பொம்பளை பிள்ளை இருக்கும். மஞ்சுநாள் எப்படி பிறக்கும் கேக்குறேன். தம்பிக்கு கூட என்ன பிள்ளை? ஆம்பளை பிள்ளை. அடுத்த ஆம்பளை பிள்ளை. உன் தம்பிக்கா? இந்த செட்டுக்கே ஆம்பளை பிள்ளை தான். பொம்பளை பிள்ளை உங்களுக்கு மட்டும்தான் பொம்பளை பிள்ளை. ஆமா. நீ உனக்கு எத்தனை உள்ள? 2 பொம்பளை பிள்ளை. அதே இந்த வாரு வாங்குற வயிற்றுச்சல்ல உள்ள வயிற்றுச்சல்லாம் கிடையாது சார். இன்னமே எனக்கு 10 பொம்பளை பிள்ளை கட்டாலும் சந்தோஷம் தான். எனக்கு என் புருஷனால வளர்க்க முடியும், என்னாலையும் பாத்துக்க முடியும். நீ புள்ள பத்து குடி வளர்த்துட்டு இருந்தா பட்டிமடத்துக்கு யாரு வருது? சார், திட்டவோ தேடவோ துணை இருக்கிற வரைக்கும் எல்லா புருஷனும் உழைக்கவா சந்தோஷமா வாழ முடியும். உங்க 5 பேரையும் திட்டவோ தேடவோ ஆளுங்க எப்படி இருப்பீங்க? ஜாலியா இருக்கும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு தான் வருவோம். வீட்டுக்கு தான் வரணும். ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, காலூனி நடக்கும் போது மனைவியோட அருமை தெரியாது. காலூனி நடக்கும் போது மனைவியோட அருமை தெரியாது. கோலூனி நடக்கும் போது மனைவியோட அருமை தெரியும். கரெக்டா தெரியுதுமா? அப்படி இருக்கு சார். அந்த வாழ்க்கை இருக்கும். கணவன் மனைவியை நினைக்கணும், மனைவி கணவனை நினைக்கணும். அப்படியே எக்கோட ஆடியோ சூப்பரா எப்படி இருக்கு தெரியுமா? என்ன நினைச்சேன் நான், என்ன நினைச்சேன் என் நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தட்ட போகுது. என்ன நினைச்சேன் நான், என்ன நினைச்சேன் நீ, என்ன நினைச்சேன் நீ, என்ன நினைச்சேன். அவர்களே, திருமணத்துக்கு முன்புதான் சந்தோஷம் அப்படின்னு சொன்னா காலகாலமா என் தாத்தா பாட்டியை கல்யாணம் பண்ணி உங்க அப்பா பிள்ளை இருக்கிறாங்க. அப்படியே உங்க அப்பா அம்மாவை கல்யாணம் பண்ணி உங்க பிள்ளை இருக்காங்க. அப்படியே நீங்க உங்க மனைவியை கல்யாணம் பண்ணி 2 பிள்ளை வச்சுக்கீங்க. ஏன் வச்சுங்க? வேணா போக வேண்டியதானே. ஏண்டா இந்த காசு வாங்குறதுக்காக என் தாத்தா என் புள்ள பெற்றான், எங்க அப்பா ஏன் என்னைய பெற்றான், நான் யார் 2 புள்ள பெற்ற அளவுக்கு கொண்டாந்து விட்டிடுறேன். கட்டிட மனைவி சிக்கனமா இல்லையா? அவங்க அம்மா சிக்கனமா இருந்தாங்களா? எங்களை பார்த்தா சிக்கன ஏன் மேக்கப் போடுறீங்கல்ல? எங்களை பார்த்தா மேக்கப் போடுறீங்களா? 2 பேர் மேக்கப் போடல இல்ல கேக்குற 2 பேர் மேக்கப் போடல. இது மூஞ்சி கழிட்டு வந்து 2 பேர் உட்காருவா. நேரம் இல்லைன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா எனக்கும் நேரம் இல்லைன்னா நானும் விட்டுட்டு போறேன். சிக்கனமா நாங்க இருக்கோம் ப்ரூவ் பண்ணவா? ப்ரூவ் பண்ணிட்டா உங்க சம்பளத்தை இந்த ஊர் கோயில் உண்டியில போட்டு நீங்க போயிட்டே இருக்கீங்களா? ப்ரூவ் பண்ணலன்னா ஏன் சம்பளத்தை இந்த ஊர் கோயில் உண்டியில போட்டு நான் போயிட்டு இருக்கேன். வருஷம் நம்ம பட்டிமன்றம் உண்டு. உண்டியல காசு வந்துரும்ல. இப்ப நான் கேக்குறேன், பெண்கள் கண்ணிமைக்கு மேல போடுற ஐலைனர் எவ்வளவு ரூபா? கண்ணிமைக்கு மேல போடுற ஐலைனர் உங்களுக்கு தெரியாது. கொஞ்சம்னா 725 ரூபாய். 725 ரூபா ஒரு வருஷத்துக்கு யூஸ் பண்றேன் சார். இந்த அம்மா பேச்ச கேக்குற புருஷ உழைக்கிறீங்கல்ல, நீங்க குடிக்கிற குவாட்டர் எவ்வளவு ரூபா? எவ்வளவு ரூபா சார்? என்ன குடிக்கிறீங்க? 310 ரூபா. 310 ரூபா போட்டு என்னது கஸ்டமர் பீஸ் சொல்றேன். டப்பா போட்டு கொடுப்பாங்களோ? நான் கேக்குறேன், பெண்கள் நாங்க கண்ணிமைக்கு மேல போற ஐலைனர் 725 ரூபா போட்டு வாங்குறோம் சார். ஒரு வருஷத்துக்கு யூஸ் பண்றோம். நீங்க 310 ரூபா போட்டு ஒரு குவாட்டர் டப்பா போட்டு அரைச்சு வாங்குறீங்களே, நீங்க 10 நிமிஷம் வச்சு குடிக்கிறீங்களா? 5 நிமிஷத்துல குடிச்சிட்டு 1 நிமிஷத்துல யூரின் போறதுக்கு இந்த திருமண பட்டி வர மரணம் எப்படி சார் நீங்க பயப்படாதீங்க. சரியான கேள்வி. அம்மா சொன்னோட தண்ணிய ஊத்துறா. இந்த அம்மா என்ன கேக்குறாங்க, கண்ணி இமைக்கு மேல போடுற ஐலைனர் 725 ரூபா. நீங்க வாங்கி 1 வருஷத்துக்கு பயன்படுத்துறீங்க. நாங்க 300 ரூபாய்க்கு குவாட்டர் வாங்கி 10 நிமிஷத்துல குடிச்சிட்டு 5 நிமிஷத்துல ஒண்ணுக்கு போயிடுறோமே. நாங்க சிக்கனமா நீங்க சிக்கனமா? நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லு. நீங்க ஐலைனரை போட்டுக்கிட்டு பஸ்ல போனா உன்னை எத்தனை பேர் பாப்பான்? 4 பேர் 5 பேர் பாப்பாங்க. 4-5 பேர் பாப்பான். நான் குவாட்டரை போட்டு வேட்டியை விட்டு தெருவில் இருந்தா எத்தனை பேர் பாப்பான் தெரியுமா? ஊரே சுத்தி நின்று வெடிக்கும். ரொம்ப கை தட்டாதீங்க சார், சிரிக்காதீங்க சார். குடிக்கிற குடிகார புருஷன் ஒரு நாளைக்கு எவ்வளவு செலவு பண்றீங்க தெரியுமா? சிப்பர் போட்டு 210 ரூபா வச்சுங்க. 50 ரூபா சைடிஷ், 20 ரூபா மாட்டுக்கன், 10 ரூபா சிஸ்டர், 10 ரூபா கப்பு. எவ்வளவு ஆச்சு? 300 ரூபா. 300 ரூபா. ஒரு நாளைக்கு 300 ரூபா, ஒரு வருஷத்துக்கு 365 நாள். 365 300 எவ்வளவு சார்? 1,09,500 ரூபா. சரியான கேள்வி தம்மா கேட்க. ஒரு ஆம்பளை ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு குடிக்கிறான்.
இல்லைன்னு சொல்றேன். ஆமா. உங்க அப்பா தண்ணி அடிப்பாரா? எங்க அப்பா தண்ணி அடிக்க மாட்டாரு. உங்க அப்பாவுக்கு என்ன வயசு? 65 வயசு. உங்க அப்பாவுக்கு 65 வயசு தண்ணி அடிக்க மாட்டாரு. ஆமா. உங்க அப்பா 25 வயசுல தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிருந்தான்னு வச்சுக்க, 40 வருஷம் தண்ணி அடிச்சிருப்பாரு. ஆமா. 40 வருஷம் உங்க அப்பா தண்ணி அடிக்கல இல்ல? 40 லட்சம் ரூபாய் கையில வச்சிருக்காரா? நாங்களே முடிச்சு கதை பண்ணிவிட்டோம். தண்ணி அடிக்க மாட்டாங்க, 40 லட்சம் ரூபாய் கையில வச்சிருக்காங்க. எங்க அப்பா பத்தி கேட்டா எங்களை பத்தி கேட்டா உங்க அப்பா பத்தி கேட்போம். டாக்டர் கல்யாணம் பண்ணிட்டு அந்த மனைவிக்கு என்ன பேர்? டாக்டர் கொண்டாட்டி, இன்ஜினியர் கொண்டாட்டி, வாத்தியார் கொண்டாட்டி, சொல்லப்பட சண்டைக்கு வருவாங்க. ஒரு பக்கம் பழி ஒரு பக்கம் சுமக்கிறவங்க வர்றது கொண்டாட்டி சார் இல்லன்னு சொல்லுங்க. வீட்டுக்கு முக்கியத்துவம் தரீங்களே, எங்க ஊருக்கு முக்கியத்துவம் தரீங்களா? மாநிலத்துக்கு முக்கியத்துவம் தரீங்களே, உங்க மாநிலத்துக்கு முக்கியத்துவம் தரீங்களா? பெக்காரிக்கு முக்கியத்துவம் தரீங்களே, இந்த பெக்காருக்கு முக்கியத்துவம் தரீங்களா? ஓய்வாக்கு முக்கியத்துவம் தரீங்களே, உங்க பொண்டாட்டிக்கு முக்கியத்துவம் தரீங்களா? நெப்போலியனுக்கு முக்கியத்துவம் தரீங்களே, நெருங்கிய உறவுக்கு முக்கியத்துவம் தரீங்களா? ஏன் சார் டைமருக்கு முக்கியத்துவம் தரீங்களே, 3 பேர் டைமுக்கு வீட்டுக்கு போறீங்களா சார்? நீ கடைக்கு முக்கியத்துவம் தரியா? உன் நாத்தனாவுக்கு முக்கியத்துவம் தரியா? நீ சாக்கியாருக்கு முக்கியத்துவம் தரியா? என் சாய்ச்சாரத்துக்கு முக்கியத்துவம் தரியா? நீ கொலுசுக்கு முக்கியத்துவம் தரியா? உன் கொலுசியாவுக்கு முக்கியத்துவம் தரியா? நீ செருப்புக்கு முக்கியத்துவம் தரியா? உன்னை சேர்த்து வச்சதுக்கு முக்கியத்துவம் தரியா? இப்ப என்ன நான் கொடுக்கல முக்கியம்? என்ன முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? ஏன் சார் புருஷனாலே நாங்க முக்கியத்துவம் கொடுக்குறோம் சார். சைக்கிள் வர புருஷன் சைக்கிள் வர மாட்டாரா? பைக்ல வர புருஷன் கார்ல வர மாட்டாரா? கார்ல வர புருஷன் ஏரோப்ளேன்ல போவாரா? நெருங்கிய மனைவிங்க பாரு. ஏரோப்ளேன்ல போற புருஷன் வெடிச்சு விழுந்து 1 கோடி வாங்கி தர மாட்டானா? அதுவும் நினைக்கிறேன். ஆனா சிரிக்காதீங்க. இன்சூரன்ஸ் போட்டதுனால சிரிக்கிறாங்க. அப்பெல்லாம் கிடையாது. கிட்னி போனா கூட கிட்னி கொடுத்து காப்பாத்துறது யாரு? நீ சட்டினி ஒழுங்கா வச்சே ஏன் கிட்னி போகுது? சார் உங்களுக்கு சோகம் வரும்பொழுது, உங்களுக்கு கஷ்டம் வரும்போது, உங்களுடைய பிசினஸ்ல நட்டமாகும் போது ஒரு கப்பு போட்டு அடிக்கிறத விட அதை அடிக்கிறதுக்கு முன்னாடி மனைவி நினைக்க சார். குடிக்கணுங்கிற எண்ணம் கூட வராது சார். குடிக்கும் போது பொண்டாட்டிய நினைச்சா குடிக்கணுங்கிற எண்ணமே வராது. 2 வாட்டர் போகும் உள்ள. அவளுகளை மட்டும் நினைச்சு அடிச்சு பாரு. சைடு செய்யணும் சரி 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 ரெண்டு வாசனை தானே வருது. அப்படி வர புருஷனை கூட வச்சு எப்படி தெரியுமா மண்ணவளா வாழ்றோம். அத கீழே மண்ணோட வருவோம். அப்படியே முத்தோடு எடுத்து அவன் முகத்தை தொடர்ந்து துடைக்கிறது யாரு சார்? நேற்று இப்படித்தான் என் ஊர்ல ஒருத்தன் மூஞ்சி பூரா ரத்தமாம்பான். என்னடான்னு கேட்டேன். பொண்டாட்டி முந்தனையில தொடச்சான்னா. முந்தனையில தொடச்சா எப்படி ரத்தம் வரும் கேட்டேன். கல்லு பதிச்ச சேலை கட்டி இருக்கா, அதை எடுத்து சரட்டம் புரட்டம் வச்சுட்டு போயிடுச்சு. வாழ்க்கைய வெறுக்கை கட்ட 1000 காரணம் இருக்கு. மஞ்சள் வாடுறதெல்லாம் பின்னாடி இருக்க மரத்துல தூக்க மாட்டு சவன் நினைப்போம். அண்ணன் கூட வாடுறதெல்லாம் ட்ரெயின்ல விழுந்து சவன் நினைப்போம். ஆனா ஒவ்வொரு பெண்ணும் இந்த பூமியில வாழ காரணம் தெரியுமா? இது ஒண்ணு சொல்லுதுல. நான் எப்பவோ செத்துருப்பேன்டா, உங்களுக்காக தான் நான் உசுர வச்சுக்கிட்டு இருக்கேன். பிள்ளைய பார்த்து எங்க ஊர்ல ஒரு அம்மா 6 வருஷமா சொல்லுது, நான் எப்பவும் செத்துருப்பேன்டா, உங்களுக்காக தான் அந்த உசுர வச்சுக்கிட்டு இருக்கேன்னு. அதுக்கப்புறம் 2 புள்ள வளர்ந்துருக்கு. என்னமா கேட்டேன். மேல உள்ளவங்க கொடுக்குறான், நம்ம கையில என்ன சாப்பிட முடியும்? மேல உள்ளவன் புள்ளதான் கொடுப்பான், பால்காரங்க பசுமாடு கொடுக்க மாட்டானா? கொடுக்க மாட்டான். சாணி எழுதும்ல. அதே அப்பா சார் திருமணம் பண்ணி வர்ற மனைவினாலதான் இன்பம்னு கௌதமி ஏன் சொல்றேன். உங்களுக்கு மனைவி வேணுமா வேணாமா? எனக்கு மனைவி எனக்கு வேணும். மஞ்சள் அவங்களுக்கு மனைவி வேணுமாடா? அண்ணா ரவி அவங்களுக்கு அண்ணா உங்களுக்கு அண்ணா உங்களுக்கு மனைவி வேணும். புதுசா சொல்றேன் உட்காரா. இந்த பட்டிமன்றம் கேட்கிற எந்த திருமணமான ஆண்களாவது எனக்கு மனைவி வேணாம் அப்படின்னு சொல்ற ஆண்கள் கை தூக்குங்க சார். எங்க அப்பா வீட்டுல இருந்து வளையகாப்புக்கு போட்ட 4 பவுன் வளையல் கட்டி கொடுத்து போயிட்டே இருக்க சார். யாரும் தூக்க மாட்டாங்க. தூக்க மாட்டாங்க. அவர் 2 கையை தூக்குறாரு சார். எது? அவரு 2 கையை அவரா தூக்கல. சொல்லு. வேளாண் யாருமே சொல்ல முடியாது. ஏன் காதலித்த பெண் வேண்டும், கட்டி அடித்த பெண் வேண்டும், கல்யாணம் பண்ண பெண் வேண்டும், சோறு போட பெண் வேண்டும், சுகம் கொடுக்க பெண் வேண்டும், குழந்தை பெற்று தர பெண் வேண்டும். பெண்ணின் அவரால் வாழவே முடியாது. சொந்தத்தை விட்டு சொந்தத்தை தருவோர் மனைவி, பந்தத்தை விட்டு பாசத்தை தருவோர் மனைவி, எங்கள் கண்ணீரை அடக்கி உங்கள் கண்ணீரை துடைப்போர் மனைவி. மனைவியோட வாழ்வோர் வாழ்க்கொண்டிருந்தார்களோ உனக்காக காத்திருந்தேன். நிறைவா இப்படி சொல்றேன் சார். ஆண்களுடைய லைஃப் நல்லா இருக்குன்னா ஒய்ஃப் கூட வாழணும் சார். கோயிலுக்கு போய் நீங்க எல்லாம்
சுத்திட்டு இருக்கு. அடுத்தது அழித்தல். யாருடைய வேலை? சிவபெருமானுடைய வேலை. அதுக்கு என்ன வேணும்? சக்தி வேணும். சக்தி யாருகிட்ட இருக்கு? பராசக்தி இருக்கு. ஆண்டவனே குடும்ப மகிழ்ச்சி காரணம் மனிதனுடைய மகிழ்ச்சி. திருமணத்துக்கு முன்புதானே அகில உலகத்தையும் கட்டின மனைவிக்கு ஒப்படைச்சிருக்கும் போது நீங்க இந்த ஊர்தானோ உங்களுக்கு போகலா? சக்தி இல்லையே சிவன் இல்லை. சிவபெருமான் கூட தன் உடல்ல போது மனைவிக்கு கொடுத்தா சார், நீங்க கொடுத்து போங்க சார். நான் கேட்டேன் என் பொண்டாட்டிக்கிட்ட, உடம்புல பாதி உனக்கு வேணுமான்னு கேட்டேன். இந்த பாதி வேணா இந்த பாதியை கொடுங்க. அங்கதான் இதயம் இருக்கு, அதுக்காக அங்கதான் பாக்கெட் இருக்கு, அதனால அந்த பக்கத்துல. அப்பெல்லாம் இல்ல சார். அம்மாவை இழந்தா அவனுக்கு அனாதன் பேரு, அப்பாவை இழந்தா அவனுக்கு குருடன் பேரு, ஆனா மனைவியை இழந்தா அவனுக்கு நடைப்பினம்னு பேரு சார். திருமணத்துக்கு முன்பு உங்க அம்மா கூட இருக்கும் போது அந்த மகிழ்ச்சி எந்த அளவுக்கு நிறைவு வரும் தெரியாது சார். ஒரு குழந்தைக்கு அப்பா அப்படி உங்களை கூப்பிட ஒரு ஜீவன் வேணும் சார். செத்து கிடக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, தலையில அடிச்சு அழுவத்துக்கு ஒரு உறவு வேணும், வயிற்றுல அடிச்சு உறவு வேணும், காலில் நின்று அழுவத்துக்கு ஒரு உறவு வேணும். அந்த உறவு தான் வரணும்னா திருமணத்துக்கு முன்பு ஒரு உறவு வரணும் சார். இல்லன்னு சொல்லுங்க. மெழுகு திரிவோல் வாழ்பவள், மெழுகு போல் வாழ்பவள் மனைவி. உங்களை உருக்கவும் தெரியும், உங்களுக்காக உருவவும் தெரியும், உங்களை கெஞ்ச வைக்கவும் தெரியும், உங்களால எங்களை கொஞ்ச வைக்கவும் எங்களால முடியும் என்று கூறி வாய்ப்பளித்த அத்தனை பேருக்கும் நன்றியோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான பேச்சு. இந்த மலையிலேயே பேசிட்டு பெரிய விஷயம். ஏன்னா நாங்க ஆடியன்ஸ பார்த்தியே பேசி பழகிட்டோம். இப்ப 42 சேர பார்த்து பேசுற பாருங்க, ரசிக்கிறீங்க. ஆனா அந்த கைதட்டி ரசிக்கிறது அது ஒரு மாதிரி இருக்கும். முன்னாடி ரசிக்கிறாங்களோ இல்லையோ, பின்னாடி ஒரு செட்டு வச்சிருக்கேன் நான். அவங்க அப்பப்ப ரசிக்கிறாங்க, நீங்க தூரத்துல இருந்து ரசிக்கிறீங்க. இங்க ஒரு செட்டு உட்கார்ந்து ரசிக்கிறீங்க. இந்த மைக் செட்டுக்காரர் ஒரு பக்கம் ரசிக்கிறாரு, அவரு அப்பப்ப உள்ள போறாரு, வெளியே தலை காட்டுறாரு. பாம்பு பொந்துல இருந்து வந்த மாதிரி எப்படி வர்றாரு, ஒரு காலத்துல வலிச்சா புள்ள, இப்ப கிழிச்சா புள்ள. ஒரு காலத்துல பிறந்த உரம் புள்ள, இப்ப பிறந்த உரம் கீரி புள்ள. கீரி தான் புள்ள பிறக்கும். ஒரு காலத்துல பிறந்தவங்களை பார்க்க போனா ஆஸ்பத்திரியில எது பிரசவ வார்டுன்னு கேட்க வேண்டாம். தாய் ஒரு உட்காரவும் புள்ள ஒரு உட்காரவும். இதாண்டா பிரசவ வார்டு குழந்தை போய் பார்த்துட்டு வந்தோம். போன மாசம் என் கொடுத்து அவன் குழந்தை பிறந்துச்சு. எனக்கு சொல்லு, என் சேலைக்கு போய் சொல்லுங்கிறான். குழந்தை பிறந்த பார்க்க போறோம், தாயி அதை விட பிள்ளைங்க அதை விட புருஷன் கிடந்து அழுது கிடக்குறேன். நீ ஆண்டா 60,000 கேட்கிறேன், ஆபரேஷனுக்கு 80,000 ரூபாய் பணம் கட்டு நான் தாண்டா நம்ம கிடந்து அழுது கிடக்கும். அதையும் பிரிச்சு விட்டுருக்காங்க பாருங்க. முதல் பிரசவம்னா அப்பங்காரம் பணம் கட்டணுமா, 2வது பிரசவம்னா புருஷங்காரம் பணம் கட்டணுமா, 3வது பிரசவத்துக்கு நான் கட்டுவேன், நீ கட்டு. உனக்கு பிரசவமே வேணா பெரிய மனுஷன் மாதிரி உட்கார்ந்து. எங்க சார் நிம்மதியா வாழ்றான்? பொண்டாட்டினாலே சந்தேகம். ஒண்ணு இல்ல, போன வாரம் ஒரு பட்டிமன்றம் முடிஞ்சு விட்டிய காலம் 3 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போயிட்டேன். காலிங் பெல் அடிச்சு என் பொண்டாட்டி கதவை திறந்தான். அவன் தூக்கத்துல வந்து திறக்கிறாளே, சிரிச்சு வைப்போம்னா அவன் கதவை திறந்த உடனே அப்படின்னு என்னையெல்லாம் பார்த்தா சிரிப்பா தாருன்னு போய் படுத்துட்டான். மறுநாளும் அதே டைத்துக்கு பட்டிமன்றம் முடிஞ்சு போறேன். காலிங் பெல் அடிச்ச கதவை திறந்தான். வேற சிரிச்சா திட்டுறாளே, சிரிக்கப்படாதுன்னு இப்படியே நின்றேன். என்னைய பார்த்தா சிரிப்பியா, அவளை பார்த்தா சிரிப்பேன். இப்படியே காலம் 3 மணிக்கு அவளை பார்த்து சிரிச்சிருக்கு. சந்தேக புத்தி. நான் நிறைய பேச வேண்டியிருக்கு, அடுத்து கூப்பிடுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப பேசுவோம். இந்த அணியினுடைய நிறைவு பேச்சாளர், மன நிறைவான பேச்சாளர், வாங்க தம்பி, பெரும்புலவர் கோப்பாக்க அம்மா ரவிக்குமார். உதிரத்தின் உறவோடு என்னை உறவாட விட்ட தாயே, முதிராத மொழியாளே முத்தமிழை நான் பேச முன்னின்று காப்பாய் நீயே. நற்றாயே தமிழ் தாயே, என் நாவில் வந்து நடம் புரிவாய் நீயே. எங்கேனும் பிழை இருந்தால் நீ பொறுப்பாய் இங்கு தாயே. தமிழுக்கும் தமிழர்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கங்களை சொல்லி ஒரு நல்ல கைதட்டல் கொடுக்கல. அத பாருங்க, பொதுவா தெய்வங்கள் தான் கருவறையில் இருக்கும்பாங்க. ஆனா நம்ம சந்தை தானம் பட்டியல தெய்வத்திற்கு இணையா கருவறையிலே நினைந்திருக்கிறார்கள் பாருங்க அத்தனை பெருமக்களும். உண்மையிலே ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த பாருங்க, இவ்வளவு அழகா உட்கார்ந்து அருமையா கோயில உட்கார்ந்து ரசிக்கிறாங்க. போன வாரம் ஒரு ஊருக்கு போய் இதே மாதிரி மழை வந்து கோயில்ல உட்கார்ந்து ரசிச்சு பட்டிமன்றம் முடிக்கிற எனக்கு 5001 பைசா. என்ன உண்டியல் ஒருத்தர் கையை விட்டுக்கிட்டே இருக்கான், நான் உள்ள உட்கார்ந்து குச்சி விட்டு இருந்து வேற பார்த்துட்டு இருக்கான். எல்லாரும் கை நட்ட நேரத்துல குச்சி கேட்டு இருக்கான். ஆனா இந்த நேரத்துல அது ஒருத்தர் திருப்பி உண்டியல் பத்திரமான்னு பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆனா உண்மையிலுமே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குன்னு அண்ணன் சொல்லக்கூடிய ஒவ்வொரு நகைச்சுவைக்கும் அவள் அழகான ஆரவாரமான அங்க பாருங்கண்ணே. ஒரு காலத்துல அங்க பாருங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் அன்னதானத்தை உணவு சுவைத்தார்கள்.
ஆனால் இன்றைக்கு அற்புதமான அண்ணனுடைய நகைச்சுவை அறிவு தானத்தை அங்கிருந்து சுமந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னா அது ரொம்ப ஒரு பெருமையான விஷயம். இந்த விழா ஏற்பாடு செஞ்ச பெருமக்களுக்கு ஒரு நல்ல கைதட்டல் கொடுக்கும். உண்மையிலுமே நல்ல மழையில் கூட நல்ல தமிழை நகைச்சுவையை ரசிக்கக்கூடிய மக்கள் நம் சந்தைதானம் பட்டியலே இருக்கிறார்கள் என்பதுதான் பெருமையான பெருமை. உண்மையிலுமே நடுவரவர்கள் இவ்வளவு நேரம் வந்து பேசுறாங்க. என்ன சிறப்பு தெரியுமா? சொல்லுங்க. ஒரு கும்பாபிஷேகம் மண்டலாபிஷேகத்துக்கு 15 நாள் இந்த பட்டிமன்றத்தை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இப்ப மழை பெய்யுது அப்படின்னு சொல்லி அது தடை பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த தடை தொன்று வந்துகிட்டே இருக்கும். அதாவது அதை வந்து நடத்தி முடிக்கணுங்கிறது ஐதீகம். அதான் முறை. அதை சிறப்பா செய்யறாங்க. இதுல என்னென்ன நீங்க சொன்ன மாதிரி யார பாராட்டுன்னு தெரியாத அளவுக்கு அவ்வளவு அழகு. ஆனா நான் ஒரு விஷயம் சொல்றேன். நீங்க வந்து ஆரம்பத்துல அவ்வளவு தூரம் கேட்டீங்க, அவங்க அவ்வளவு பதில் சொன்னாங்க. எனக்கு என்னன்னா, நான் உங்க தம்பி, ஆமா உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வியோட கேளுப்பா. அவங்க அத்தனை கேள்வி கேட்டாங்கல்ல, பாருங்க பிளாஸ்டிக் தண்ணி குடிச்சிட்டு சிரிக்க முடியாம செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க கொஞ்சம் துப்புவாங்க. ஒரே ஒரு கேள்வி உங்க தம்பி நான் கேட்டுக்கிறேன். கேளுப்பா. நீங்க தயவுசெய்து எனக்கா பதில் சொல்லுங்க. சொர்க்கத்துக்கு போகணும்னா என்னென்ன செய்யணும்? சொர்க்கத்துக்கு போகணும்னா தர்மம் பண்ணணும், புண்ணியம் பண்ணணும், கட்டின மனைவியில கண்டவன் பார்த்துக்கணும். மனைவியே மனைவி இல்ல, அவங்க மனைவியில தான். இவன் என்ன சொல்றாங்க? வெங்காட்டு முனைய கொடுத்து சாவல் செஞ்சிருப்பானோடா. என்னமோ இவன் என்னமோ சொல்றான், அவங்க என்னமோ சொல்றாங்க. நீங்க சொல்லுங்க, என்ன தம்பி கேட்டீங்க? சொர்க்கத்துக்கு போகணும்னா என்னென்ன செய்யணும்? ஒன்னே ஒண்ணு செஞ்சா போதுங்க. அவங்க சொன்ன முன்னு இவன் சொன்ன முன்னெல்லாம் வேண்டியது இல்லையா? சொன்னது வேணா உங்க சொன்னது வேணா. நீங்க சொல்லுங்க. சொர்க்கத்துக்கு போகணும்னா நீங்க சொல்லுங்க தம்பி, நீ சொல்லுப்பா. சொர்க்கத்துக்கு போகணும்னா என்ன பண்ணணும்? ஓல்டு வந்து ஆப்ப போடணுமா? ஒன்னே ஒண்ணு செஞ்சா போதும். நீங்க சொல்லுங்க. சொர்க்கத்துக்கு போகணும்னா சொல்லுங்க. செத்தா சொர்க்கத்துக்கு போகலாம்ப்பா. செத்தா வேற எப்படி போறது? என்ன கும்பாபிஷேகத்துல மண்டல பூஜையில செய்யணும் இப்படி என்ன? செத்தாதான் சொர்க்கத்துக்கு போகணுங்கிறது இல்ல நடுவர் அவர்களே. சந்தைதானம் பட்டி மாதிரியான புண்ணிய ஊர்ல வாழ்றதே சொர்க்கம். கைதட்டல் கொடுங்க. இது மாதிரியான ஊர்ல இங்க பாருங்க எவ்வளவு மக்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இசைஞானி இளையராஜா ஒரு பாட்டுல கொடுத்தாரு பாருங்க. ஊருக்குள்ள அவருக்கு என்ன பெயர்? தேவகோட்ட மகாராஜன்னா யாரு? ஊருக்குள்ள அவருக்கு என்னங்க பேரு? தேவகோட்ட மகாராஜனா யாரு? விழாக்குழு கவனத்திற்கு இப்படி பதறிட்டாங்கன்னா டீ கொடுக்கணும்னு அர்த்தம். கடை மூடுனால கொடுக்கணும். அப்படியா சொன்னாங்க. நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா உங்க தம்பி நான் ஒரு வார்த்தை சொல்றேன். என்னை பத்தி சொல்றதுக்கு அனுமதி ஐயா? உங்களை பத்தி சொல்றதுக்கு அனுமதி வாங்கிட்டே சொல்றேன். என்னைய கேட்காம என்னை பத்தி என்னென்னமோலாம் சொல்றாங்க. உங்களை பத்தி நிறைய பேர் உங்ககிட்ட அனுமதி வாங்காம என்னென்னமோ சொல்றாங்கிறீங்க, குறையா சொல்றாங்கிறீங்க. இதே நம்ம கூடையூர்லயும் நிறைய பேர் இப்படி யாரோ நம்மளை பத்தி இப்படி குறையா சொல்றாங்களே நினைக்கலாம். அவங்களுக்கு சொல்றேன், உங்க வீட்டு பிள்ளையாருங்க சொல்றேன், உண்மையா இருந்தா மட்டும் அங்கங்க இருந்தபடி கைதுட்டுங்க. நம்மளை பத்தி குறை சொல்றவங்களை நம்ம கண்டுக்கவே வேண்டாம். ஏன் தெரியுமாண்ணே? குறைக்காத நாயும் இல்லை, குறை சொல்லாத வாயும் இல்லை. உண்மைன்னா கைதுட்டுங்க. நான் கேட்கிறேன், குறை சொல்ற வாய ஒரு செங்கக்கல்ல வச்சு அடைச்சாலும் செங்கக்கல்லு சரியா வேலை அதுல ஒரு குறை சொல்லதானே செய்யும். இதை யோசிச்சு பாருங்க. நீங்க அண்ணனை வந்து ஏதோ யூடியூப் புகழ் இப்படி மட்டும்தான் நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. நீங்க ஒரு காலத்துல சன் டிவில அசத்த போவது யாருன்னு ஒரு நிகழ்ச்சி வந்தது. இப்ப கூட விஜய் டிவில கலக்க போவது யாருன்னு ஒரு நிகழ்ச்சி வந்துகிட்டு இருக்கு. இந்த நிகழ்ச்சியில எல்லாம் யார் யாரோ நகைச்சுவையாளர்களாக நகைச்சுவை பேசுறத நீங்க கேட்டிருப்பீங்க. சொல்லக்கூடிய நகைச்சுவையாளர்கள் தாங்க யார் யாரோ. ஆனால் சொல்லுகிற நகைச்சுவைக்கெல்லாம் சொந்தக்காரர் கிரியேட்டர் யாருன்னு கேட்டா எங்கள் அன்பு அண்ணன் மேடை கலைவாணர் தேவகோட்டை மகாராஜன் சொன்ன இப்ப தட்டுங்க கையை நான் கேட்கிறேன். டிவில ஒரு ஜோக் எழுதி கொடுத்தா எனக்கு 500 ரூபாய் கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு நான் வந்துருவேன். அத அவங்க டிவில பேசி 50,000 ரூபாய் வாங்கிட்டு கார்ல சுத்துறானுவோ, நான் என்ன பையனுக்கிட்டு பஸ் ஸ்டாண்டா சுத்திக்கிட்டு அவர்களே. அவங்க எல்லாம் உங்க நகைச்சுவையை பயன்படுத்தி கார்ல போறாங்க. நீங்க இன்னும் எளிமையா பஸ்ல தான் வரேங்கிறீங்க. வாழ்க்கையில என்னைக்குமே ஏரோப்ளைன்ல போறது இல்லைங்க பெருமை. எளிமையா கடைசி வரைக்கும் வாழ்றதுதான் பெருமை. கைதட்டல் கொடுங்க. அப்படிப்பட்ட நடுவர் நீங்க எங்க நடுவர் அவர்களே. மக்கள்
தமிழனுடைய நடுவரா நீங்க இருக்கீங்க. உண்மையில கல்யாணத்துக்கு முன்னாடி மனுஷன் மகிழ்ச்சியா இருக்கா, கல்யாணத்துக்கு அப்புறம் மனுஷன் மகிழ்ச்சியா இருக்காங்க. அவங்க எதுக்கு அந்த மாதிரி வாரிட்டு போறாங்க? அந்த அம்மா பாருங்க பெரிய மாடாது சாதாரணமா நினைக்காதீங்க. என்ன தம்பி 6 மணிக்குள்ள குஞ்சாண்டியூர் வந்துருன்னு தம்பி சொன்னாங்க. நீங்களும் சொன்னீங்க சார். நடுவர் அவர்களே சேலத்துல இருந்து வண்டி ஏறினங்க. சேலம் பஸ் ஸ்டாண்டே கலவரம் ஆகிற மாதிரி ஒண்ணு நடந்துச்சுங்க. என்ன நடந்துச்சு? நான் வண்டி ஏறி உட்கார வேண்டிய ஒரு வண்டியில அதே வண்டியில தாங்க அந்த அம்மா இருந்தாங்க. அந்த அம்மா வந்த பஸ்ல நீ வந்தன்னு சொல்லு. நான் வந்த வண்டியில தான் அந்த அம்மா வந்தாங்க. 2 பேரும் ஒரு வண்டியில வந்து நடுவர் அவர்களே நான் பின்வாசல் வழியே இறங்கினேன். அதான் முறை. அந்த அம்மா முன்வாசல் வழியே இறங்கினாங்க. என்ன அவசரமோ? முன்வாசல் வழியே இறங்கும் போது அதே வண்டியில இடம் முடிக்கிறதுக்காக ஒரு பையன் மேல ஏறினா பாருங்க. இந்த அம்மா இறங்குனது தெரியாம லேசா ஒரு இடி இடிச்சுட்டாங்க. அவ்வளவுதான். ஒருத்தர் ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு. இருச்சுட்டாங்க. தெரியாம அடுத்தவங்க மேல கை கால் பட்டுச்சுன்னா என்ன சொல்லுவீங்க? சாரி மன்னிச்சுக்கங்க சார். இப்ப கை தட்டு கொடுங்க சார். இதுதான் ஒரு பண்பாடு, இதுதான் ஒரு ஆசிரியருக்கான பண்பாடு, ஒரு மனிதருக்கான பண்பாடு. அந்த பையனும் மன்னிச்சுங்க மேடம், மன்னிச்சுங்க அம்மா, மன்னிச்சுங்க அக்கா எல்லாம் சொல்றா. இந்த அம்மா நடுவர் அவர்களே அந்த மன்னிப்பை எல்லாம் தூக்கி காலுக்கடியில ஒட்டு மிதிச்சுட்டு அந்த பையனுடைய சட்டையை எட்டி பிடிச்சு, இது உயரத்துக்கு அவன் சட்டையவா புடிச்சு, சட்டையத்தான் நடுவர் அவர்களை பிடிச்சது. அதை போட்டு கொண்டு வந்த சட்டைப்பைய போட்டு அது மேல ஏறி நின்று சட்டைய பிடிச்சு, நல்லா சொல்லு, இது உயரத்துக்கு அது சட்டையவா கொண்டு வந்த கட்டப்பைய போட்டு அது மேல எட்டு ஏறி நின்று அந்த சட்டையை பிடிச்சதுங்க. பிடிச்சிட்டு ஒரு வார்த்தை சொல்லுச்சு. உண்மையான தம்பி சொன்ன மாதிரி அந்த வார்த்தையெல்லாம் மனுஷன் கேட்க முடியாது நடுவர்களே. அவங்க அப்பா, அவங்க அம்மா, அவங்க தாத்தன் பாட்டி பரம்பரையில அந்த திட்டுதுன்னு பஸ் ஸ்டாண்டே வேடிக்கை பார்க்குது. அந்த பையன் அவமானப்பட்ட அழுவா கூவான்னு நினைக்கிறேன். கெக்க பக்கம் சிரிக்கிறாங்க. என்னடா இவ்வளவு அசிங்கமா திட்டுது அந்த அம்மா, நீ இப்படி சிரிக்கிறீங்கிற. அவன் என்னைய பார்த்து சிரிச்சுட்டு ஒரு வார்த்தை சொன்னா, முன்ன பின்ன தெரியாத என்னையே இந்த அம்மா இந்த வாருதே, இதையும் தட்டிட்டு ஒருத்தர் கொடுத்துட மாட்டாங்க 30 வருஷமா. அவன் நிலைமைய நினைச்சா சிரிச்சேன்னா சிரிச்சிட மாட்டான். அது வாருங்க கை தட்டல. அவன் நம்பர் வாங்கிட்டு வந்தியாடா? இல்லையா? கேப்பம் போட்டா சரிங்க. என்ன வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வாழ்க்கை நல்லா இருக்கு, கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வாழ்க்கை. நடுவர் அவர்களே கல்யாணத்துக்கு முன்னாடி பெரிய மகிழ்ச்சி என்ன தெரியுங்களா? அவன் நினைச்ச நேரத்துக்கு வருவான், நினைச்ச நேரத்துக்கு போவான், நினைச்சதை செய்யணும் நினைப்பான், நினைச்சதை சாப்பிடணும் நினைப்பான், நினைச்ச நேரத்துக்கு தூங்கணும் நினைப்பான். இது முடியுதானே நான் கேட்கிறேன்? இது முடியுதா நான் கேட்கிறேன்? நீங்களே முடியுமா? அது முடியாது. என்னமோ யாரோ ஒருத்தர் வீட்டுல சட்டம் வந்தா என்ன நடக்கும் என்ன நடக்கும் அவ்வளவு தூரம் பேசுறீங்களே. எதுக்குமா யாரோ ஒருத்தர் வீட்டுல நீங்க நிமிர்ந்து உட்காருங்க. எதுக்கு யாரோ ஒருத்தர் வீட்டுக்கு கணவன் மனைவி சண்டை? நீங்க எதுக்கு உங்க வீடு எடுத்துங்க. உங்களுக்கு அன்னைக்கு கடையில சண்டை வந்திருக்கா வந்தது இல்லையா? இல்ல சண்டை தான் வராம போயிருமா? இல்ல சண்டை வராம நாங்க விட்டுருவோமா? கைதட்டுக்கு வைக்கிறீங்க. உங்களோட கூட்டியாட்ட விசில் வருது வருங்க. என் குடும்பத்துல சண்டை வரத்தாண்டா செய்யும். நான் தெரியாம கேட்கிறேன் நடுவுல. அப்படி சண்டை வரும்போது முதல்ல இறங்கி சமாதானம் பண்றது யாரு? புருஷன். நாங்க தான் அப்படின்னு நான் கொடுத்துறேன். நான் கேட்கிறேன் நடுவர் அவர்களே, அப்படி தயவு செய்து இங்க கேட்கிறேன். அத்தனை பெத்தவங்க இருக்கிறீங்க, உங்க பாதம் அணிஞ்சு கேட்கிறேன். சண்டைன்னு வரும்போது இது வேற அந்த அம்மா சொன்னாங்க, பிள்ளைகளை நாங்க எவ்வளவு கவனமா வளர்க்கிறோம்னு வேற ஒரு வார்த்தை சொன்னாங்க. இவங்க வளர்க்கல ரச்சனை. நான் கேட்கிறேன் நடுவர் அவர்களே, சண்டைன்னு வரும்போது தயவு செய்து குழந்தைங்க பக்கத்துல இல்லாதப்ப சண்டை வச்சு. சண்டை வந்துச்சு, அப்பா அம்மாவை திட்டுறாங்க, அம்மா அப்பாவை திட்டுறாங்க, 2 பேரும் மாறி மாறி திட்டிக்கிறாங்க. அவரு திட்டுறாரு, ஏ பேய், ஏ பிசாசு, ஏ தண்டம், ஏ முண்டம், மாறி மாறி திட்டிக்கிறாங்க. பையன் பார்த்த அம்மாட்ட போய் கேட்டேன், அம்மா பேய்னா என்ன, பிசாசுனா என்ன, தண்டம்னா என்ன, முண்டம்னா என்னன்னா அம்மா சொல்லி கொடுத்தா பாருங்க. பேய் அப்பதான்டா பேய். பிசாசு கட்டிட்டு சீரழியிற மாதிரி நான் தான்டா பிசாசு. தண்டம் அப்பனோட சொந்தக்கார மூலம் தண்டம். முண்டம் நம்ம வீட்டுல இருக்கிற சேர சோபாலாம் முண்டம். ஒரே ஒரு வாரம் ஆச்சுங்க. அப்பாவோட அண்ணன் வந்தார். ஓஹோ. இந்த பையனோட பெரியப்பா, எங்கடா உங்க அப்பா எங்கடா உங்க அம்மான்னு கேட்டார். பையன் சொன்னாங்க, பேய் ஆபீஸ் போயிருக்கு, பிசாசு குடிக்க போயிருக்கு, தண்டமே வா முண்டத்துல உட்காரு. என்ன ஆனா பெரியப்பா, நீ ஒரு ஜென்மத்துக்கு உங்க வீட்டு பக்கமே வரமாட்டேன்னு பெரியப்பா பிச்சுக்கிட்டு ஒண்ணான்னா அழகா புலமை பித்தன் பாட்டுல கொடுத்தாரு. என்ன எந்த அம்மா பார்த்து கேட்டேன், அம்மா வீட்டுக்கு எப்ப விருந்தாளிங்க வருவாங்கன்னு கேட்டேன். எவ்வளவு அழகா நம்ம வீட்டுல அண்ணன் வீட்டுல நம்ம
நல்ல வரவேற்பு. என்ன வரவேற்பு. வீட்டுக்கு எப்பமா விருந்தாளி வருவாங்க, எங்க அம்மா சொன்ன கண்ணே காக்கா கத்துனா வருவாங்க. எங்க அம்மாட்ட கேட்டேன், எங்க அப்பாட்ட கேட்டேன், அப்பா எப்பப்பா வீட்டு நாளைக்கு போவாங்கன்னு. எங்க அப்பா சொன்னார், கேட்டோம் அம்மா கத்துனா போயிருவாங்க. அம்மா கத்துச்சா? இப்ப வரைக்கும் கத்திக்கிட்டே இருக்கு. கத்த சொல்லு. டுமாரோ நான் கேட்டேன் ஒரே ஒரு வார்த்தை, என்னன்னு சாமியார் சாமியார் நாங்களே, இந்த சாமியார்களை யார் அதிகமா நம்புறது? ஆம்பளைங்க நம்புறாங்களா பொம்பளைங்க? பொம்பளையால சாமியார் நம்புறது. ஏன் அதிகமா நம்புறாங்க பொம்பளையாளுங்க? அப்படி பழகி போச்சு. அப்படியே பழகி போச்சு. நடுவர் அவர்களே, ஆம்பளை ஒருத்தர் சாமியார நம்பினா, உண்மையான சாமியார்ட்ட போனா, சாமி எனக்கு ஒரே ஒரு வர கொடுங்க சாமி. நான் என்ன பண்ணார், நான் வாங்கினா என் மனைவி வரணும், போனா என் மனைவி போகணும், உட்காருனா உட்காரணும், நில்லுனா நிக்கணும், சமைனா சமைக்கணும், தூங்குனா தூங்கணும், ஊருக்கு போனா போகணும், அப்படி ஒரு வரம் கொடுங்க. சாமியார் சொன்னார், வரத்தை கேட்க சொன்னா வாழ்க்கையவே கேட்கறீங்க, அதெல்லாம் முடியாதுன்னா. உண்டி எல்லாம் 5000 ரூபாய் போடுற சாமி பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி கொடுங்கன்னா, 5000 இல்லடா 5 லட்சம் போட்டாலும் முடியாதுன்னாரு சாமி. ஏன் சாமின்னா, அது முடியாம தாண்டா நான் சாமியாரா வந்திருக்கிறேன், ஏண்டா மறுபடியும் எனக்கு கிளம்ப நடத்துக்க அனுப்புறேன். நான் கேட்கிறேன் நடுவர் அவர்களே, இந்த வாழ்க்கையில நீங்க எத்தனை நாடுகள் போயிருக்கீங்க? நான் 5 நாடு போயிருக்கேன். ஒரு கைதட்டல் கொடுங்க சார். 5 நாடுகள். நான் 5 நாடு வெளிநாடு போயிருக்கேன். என் டீம்ல பேசுற இந்த அம்மாவும் அந்த பையனும் 7 நாடு போயிருக்காங்க. நடுவரே 5 நாடுகள் தான் போயிருக்காரு, ஆனா பேச்சாளர்கள் 7 நாடு. உங்க 2 பேரும் 7 நாடு போயிருக்காங்க. இசைக்கலைஞரும் பேச்சாளர். எப்படி அம்மாவும் அவர் 7 நாடு. உங்களை விட கூடுதலா 2 நாடான எந்தெந்த நாடுகள்ல? என்னை விட எக்ஸ்ட்ரா 2 நாடு போயிருக்காங்க. எந்தெந்த நாடுகள் எக்ஸ்ட்ரா போனது? ஒரத்த நாடு, ராம்நாடு. 2மே தமிழ்நாடு. பாஸ்போர்ட்டே இல்லடா வைக்கிறது. நடுவர் என் டீம்ல உள்ளவனை எப்படி வெளிநாடு கடத்தாம விட மாட்டேன். நல்லா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஐயா 5 நாடுகளுக்கு போனேன்னு அண்ணன் சொன்னாங்க. கடந்த ஆண்டு நாங்க அப்படியே அணியினோம், அப்படியே மலேசியா போனோம். மலேசியால நிகழ்ச்சி முடிஞ்சோன்னு நீங்க எப்படி நம்ம கிராமத்துல எங்களை அழகா உபசரிச்சு வரவேற்றீங்களோ, அதே மாதிரி நிகழ்ச்சி முடிஞ்சோன்னு சாப்பாடுங்க. இந்த மாதிரி பெரிய மேடை அளவுக்கு ஒரு சாப்பாட்டு மேசை, பெரிய நட்சத்திர விடுதி, அண்ணனை கொண்டு வந்து உட்கார வச்சு ரொம்ப சிரமம் பண்ணி எல்லாருக்கும் வேண்டுகிறத சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அண்ணன்ட்ட ஒரு வார்த்தை கேட்டார் அந்த அமைப்பாளர். மகாராஜன் சார், உங்களுக்கு என்ன ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்க அப்படிங்கும் போது இவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா? அவர் ஏதோ பெரிய பெரிய உணவுகள், ஆசிய உணவுகள், சீன உணவுகள், ஐரோப்பா உணவுகள் அதாவது சாப்பிடுவீங்கன்னு வந்தா இவர் சொன்ன வார்த்தை என்ன வார்த்தை தெரியுங்களா? பழைய கஞ்சி கிடைக்குமான்னு கேட்டார். உண்மையிலே அது பழகி போச்சியா? நடுவர் அவர்களே, எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் என் கால்கள் தரையில் தான் இருக்குங்கிற எளிமையை நீங்க என்ன சொன்னீங்கல்ல, எனக்கு என்ன மகிழ்ச்சி தெரியுமானே. உலகத்துல நீங்க 5 நாடுகளுக்கு போயிருக்கீங்க ஐயா. இங்க நிறைய பேர் பெரியவங்க, நிறைய சொல்றேன், எத்தனையோ உணவகங்கள்ல சாப்பிட்டுருப்பீங்க, எத்தனையோ ஸ்டார் ஹோட்டல்ல கூட சாப்பிட்டுருப்பீங்க. எந்த உணவகத்திலும் கிடைக்காத ஒரு சுவை இருக்கு தெரியுமானே? என்ன? பெத்த தாய்கையால பழைய சொந்த ஒரு வாய் வாங்கி திங்கும் போது கிடைக்கிற சுவை வேற எந்த உணவகத்திலும் கிடையாதுங்க. அந்த வாழ்க்கை கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்தது, இப்ப இருக்கா? கல்யாணத்துக்கு அப்புறம் சாப்பிட விடுறாங்களா? சாப்பிட என்ன பேசலாவது விடுறாங்களா? மனைவி சமையலுக்கும் அம்மா சமையலுக்கு என்னென்ன வித்தியாசம்? மனைவி சமையலுக்கும் அம்மா சமையலுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம். என்னென்ன வித்தியாசம்? மூக்கு பிடிக்க சாப்பிட்டோம்னா அம்மா சமையல் சூப்பர். மூக்க புடிச்சுக்கிட்டே சாப்பிட்டோம்னா அதான் கொண்டாடி. வேற ஒரு வித்தியாசம் இருக்கா? இன்னொரு வித்தியாசம். என்னென்ன வித்தியாசம்? நரைச்ச முடி கிடந்தா அம்மா சமையல், கருப்பு முடி கிடந்தா கொண்டாட்டி சமையல். நடுவர் அவர்களே, பசிக்கும் போது சோறு போடுபவள் மனைவி இல்லைன்னு நான் சொல்லல, ஆனால் பசிக்க விடாமல் சோறு போடுபவள் தான் அம்மா. கைதுங்க. அப்படிப்பட்ட தாய்க்கும் பிள்ளைக்குமான உணவை மனைவிங்கிற ஒருத்தி வலதுகால் எடுத்து வச்சு வந்தோன்னு பிரிச்சறாரு. அம்மா கையில வாங்கி சாப்பிட்ட உணவு அது வாழ்ந்த காலம் எப்படிப்பட்ட சொர்க்கம் தெரியுமானே? பாண்டவர் பூமிங்கிற படத்துல அழகா கொடுத்தா பாருங்க. இந்த உலகத்துல பிரிக்கவே முடியாதுன்னு இருந்த உறவு என்ன தெரியுமாண்ணே? பிரிக்கவே முடியாத உறவு அண்ணன் தம்பி உறவு. நீங்க யோசிச்சு பாருங்க. பாபுன்னு ஒரு திரைப்படம் வரும், பழைய படம். அந்த படத்துல அண்ணனுக்கும் தம்பிக்கும் இடையில பிரச்சனை வர்ற மாதிரி மனைவியினால தம்பியோட பொண்டாட்டி தூண்டி விட்டுருவா. பஞ்சாயத்து வரும். உங்களை மாதிரி பெரியவங்க நடுவுல உட்கார்ந்து இருப்பாங்க. எப்பா அதெல்லாம் கொடுத்துருப்பா அப்படின்னு சொத்தை பிரிச்சு ஒரு மாதிரி பண்ணி விட்டுருவாங்க, அசிங்கம் பண்ணி விட்டுருவாங்க, கேட்க கூடாத கேள்வி எல்லாம் கேட்டுருவா. சிவாஜி கணேசன் சார் அண்ணனை நடிச்சிருப்பாருங்க. தம்பி பொண்டாட்டியால குடும்பமே பாழாயிடுச்சு அப்படி வருவாருங்க. வந்தோன்னா அம்மா கேப்பா, பெத்த தாய்
பஞ்சாயத்துல தம்பி உன்னை ரொம்ப பேசிட்டான் அம்மான்னு கேட்ட போது அந்த அண்ணன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமான, விடு அத்தா, இன்னொரு பிறவிலையா 2 பேரும் வயிற்றுல பறக்க போறோம். இந்த மறுபடிக்கு இந்த தம்பி இன்னைக்கு தானே நம்ம தம்பி தானே திட்டினான்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்களே, அந்த அண்ணன் தம்பிகளோடு சேர்ந்து வாழ்ந்த வாழ்க்கை கல்யாணத்துக்கு அப்புறம் எத்தனை குடும்பங்கள் இருக்கு நான் கேட்கிறேன். அழகா நீங்க தர்மத்தின் தலைவன் ஒரு படம் நடுவுறவர்களே, அண்ணன் தம்பி பாசம்னா என்னங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் இந்த 4 வருடம் நான் சாட்சி கொடுங்க. நீங்க ஏதோ நகைச்சுவையாளர், நல்ல மேடையில சிரிக்க சிரிக்க பேசுவீங்க, எல்லாரையும் மகிழ்ச்சிப்படுத்துவீங்க மட்டும்தான் நினைக்கிறாங்க. நான் இதை சொல்லி முடிச்சிடுறேன். கவியரசர் கண்ணதாசனுக்கு வாய்த்த மனைவி காது கேட்காத மனைவி. ஆனா இந்த மாரியம்மன் கோயில்ல அம்மா முன்னாடி நின்று நான் சொல்றேன் சார், என் அண்ணனுக்கு, அதாவது நண்பன், உண்மையிலுமே சொல்றேன், அவருடைய பெருமையை நான் இந்த இடத்துல எப்படி சொல்றது, இருந்தாலும் அந்த ஆத்தாவுடைய கருணை நான் இதை சொல்றேன். என் நண்பனுக்கு வாய்த்த மனைவி வாய் பேச முடியாதவன். எல்லாரும் அமைதியா கேட்கிறீங்க. போகாத மருத்துவமனையில சார், பார்க்காத வைத்தியம் இல்ல, ஏறாத கோயில் இல்ல, ஆனா அப்படியே விட்டுருங்க, சரியா, சூப்பர். ஆனா 6 வருஷமா விடாத கண்ணீர் இல்லை. ஏன்னா ஒரு மாதிரியா இருக்க அப்படின்னாரு, இல்லைன்னா ஃப்ரெண்டு இப்படி சொன்னான்னு அவனும் ஒண்ணு பேச வச்சாரு. அண்ணன் நிகழ்ச்சி கூட்டு வந்தேன், கொஞ்சம் சந்தோஷமா இருந்தேன் அண்ணனுடைய பேச்சை கேட்டுன்னு. வேலையை முடிச்சோன்னே என்னடா பிரச்சனை, ஏன் இந்த மாதிரின்னு, 6 வருஷம் ஆச்சு பொண்டாட்டி பேசுற வாய் பேச முடியாதவன், என்னடா இப்ப இவ்வளவு நாளா சொல்ல மாட்டேன்னு என்ன ரொம்ப திட்டினாரு. திட்டிட்டு உடனே போன் அடிச்சார், சென்னையில ஒரு டாக்டர்கிட்ட பேசிட்டேங்க, நாளைக்கே சென்னை போங்க. உடனே அவர் பார்த்து அவர் செக் பண்ணி, பெரிய ஹாஸ்பிட்டல். நான் சொன்னேன், என்ன ரொம்ப ஒரு சிரமப்படுற குடும்பம் போது சார் நம்ப மாட்டீங்க, ஏதோ பணம் வாங்கிதான் அவருக்கு பழக்கம்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. அப்பவே கையில இருந்து 10,000 ரூபாய் ஒரு கைதட்டல் கொடுங்க சார். 10,000 ரூபாயை எடுத்து கொடுத்து, முதல்ல போங்கப்பா, ட்ரெயினை பிடிச்சு போங்க சென்னைக்குன்னு சொல்லி அடுத்த நாளே போய் அந்த டாக்டர் பார்த்தாச்சு, செக் பண்ணாரு. அந்த டாக்டர் செக் பண்ணி சொல்லிட்டு, ஒண்ணு இல்லப்பா மகராஜன் சார் எனக்கும் போன் பண்ணாரு, என்னோட நல்ல நண்பர், அதை பார்த்துட்டு செக் பண்ணிட்டு சொன்னாரு. என் நண்பன் சொன்னார், மனைவியினுடைய குரல் வலை பகுதியில சின்னதா ஒரு சதை மாதிரி வளர்ந்துருக்கு, லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ணோம்னா சரியாயிடும், ஒரு சின்ன மைனர் ஆபரேஷன், சின்ன ஆபரேஷன் தான், எல்லாருக்கும் 5 லட்சம். ஆனா மகாராஜன் சார் சொல்லியிருக்காரு, அதனால 3 லட்சம் கொடுத்தா போதுனாரு. என்னடா உடனே போன் பண்ணாரு, அண்ணா 3 லட்சம், என்னடா பெரிய 3 லட்சம் சொன்ன வார்த்தைக்கு, என்ன பெரிய 3 லட்சம் அனுப்புறேன்னு சொல்லி 3 லட்சம் ரூம் வாடகை, சாப்பாட்டு வாடகை, 5 நாள் தங்கறதுக்கு, ரிட்டர்ன் வரதுக்கு டிக்கெட்னு 3,50,000 பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஆர்டிஜிஎஸ் பண்ண மனுஷங்க. ஒரு கைதட்டல் கொடுங்க சார். உண்மையிலுமே 3,50,000 ஆபரேஷன் முடிஞ்சிருங்க. நண்பன் டாக்டர் காலில் விழுந்து கதறினா, என் பொண்டாட்டி பேசுவாளா டாக்டர், என் பொண்டாட்டி பேசுவாளா டாக்டர், விழுகிற நீரை விட என் நண்பனின் கண்ணீர் அதிகமா இருந்தது. டாக்டர் என் பொண்டாட்டி பேசணும் டாக்டர், பேசணும் டாக்டர், என்ன முதல்ல பேச விடுறான்னு டாக்டர். 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணி, 8 நம்ம ரூமுக்கு மனைவியை ஷிஃப்ட் பண்ணுவோம். 1/2 மணி நேரம் கொஞ்சம் ஓய்வு கொடுத்த பிறகு பேசுவாங்க. 1/2 மணி நேரம் எப்ப துடிச்சா சார். 1/2 மணி நேரம் கழிச்சு கதவை திறந்து மனைவியை பார்த்து பேசினா பாருங்க, அவளுக்கு பதிலுக்கு பேசினா பாருங்க, என்ன வார்த்தை தெரியுமா, அன்பே ஆகிறே அப்பா நீ எல்லாம் கணவன் நினைச்சு இவன் போனா பாருங்க, அவன் கதவை திறந்தோன்னு பேசினா, நீ எல்லாம் ஒரு மனுஷனா, நீ எல்லாம் ஒரு புருஷனா, உன்னை கட்டி நகை நட்டுண்டா, ராகவன் உண்டா, வீடு தோட்டம் உண்டா, நீ எல்லாம் அப்படின்னு பாருங்க, கதவை அடிச்சுட்டு பண்ணி டாக்டர்கிட்டே வந்தேன். டாக்டர் கேட்டார், பேசினாலா? நல்லா பேசினா டாக்டர். என்ன பண்ணலாம்னு, ஒன்னே ஒண்ணு செய்யுங்க டாக்டர், அது போதும். நிறைய செஞ்சுட்டேன், நிறைய செஞ்சீங்க, அதோட இதுவும் செஞ்சிருங்க. மகாராஜன் சார் எதுவும் சொல்லி அவர்கிட்ட நான் சொல்லிக்கிறேன்னு செஞ்சேன். என்ன தெரியுங்களா, எப்படியாவது திறந்து விட்டதை மறுபடியும் அடைச்சிருங்க. டாக்டர் கேட்கிறாரு, அடைக்கிறதுக்கும் திறக்கிறதுக்கு இதெல்லாம் வாய்க்க வரப்பாடா, என்னடா தயவு செய்து அடைச்சிருங்கன்னா. அப்படின்னா ஒரு 5,000 ரூபாய் கட்டு, சலுகை விலையில உன செவிட வைக்கிறாரு. மகாராஜன் எனக்கு மெசேஜ் போட்டோம், ஜிபேல 10,000 ரூபாய் மறுபடியும் அனுப்புனாரு. நம்ப மாட்டீங்க, இன்னைக்கு செவிட் ஆபரேஷன் பண்ணிட்டா சார். பொண்டாட்டி வண்ணமா திட்டுறா, வகையா திட்டுறா, பிபிலிக்கு பிலாபின் சந்தோஷமா கைதுங்க சார். முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறாங்கன்னா ஒரு மனுஷனுடைய சந்தோஷத்துக்கு ஒரு நடுவரை என்ன எவ்வளவு வேலை பார்த்துருக்காரு சார். மனுஷன் நீங்க சொல்லுங்க, நீ
செவிட்டு ஆபரேஷன் பண்ணி விட்ட. ஆமா. இப்ப நான் காசு கேட்கறதுக்கு போன் பண்றேன், 3 லட்சம் பேப்பேங்கிறாங்க. என் காசு போச்சு. நடுவர் அவர்களே, வாரியார் சுவாமிகள் அழகா சொல்லுவாரு, ஆறி போன காஃபியும் அன்பு இல்லாத மனைவியும் ஒண்ணுங்க. என்ன தெரியுங்களா? ஆறி போன காஃபி வாழ்க்கையில் நாட்களதான் கசப்பை ஏற்படுத்தும். அன்பு இல்லாத மனைவி மட்டும் வாழ்க்கையில் அமைந்து விட்டால் அவள் தங்கள் வாழ்க்கையவே கசப்பாக்கிடுவா அப்படின்னு சொன்னா நடுவர் அவர்களே. அதனாலதான் கண்ணதாசன் சொன்னா, பெண்டாட்டி சுல்லெரும்பு பிள்ளைகள் சொல்லாடி, சொல்லாடிக்கும் சுல்லெரும்புக்கு மத்தியில் சுகம் பெறுவது எக்காலம்னு கேட்டுட்டு பாட்டு கொடுத்தார் நடுவர் அவர்களே. திருமணத்திற்கு பின்பான வாழ்க்கையில மகிழ்ச்சி என்பதே கிடையாது. தாயோடு, சகோதரர்களோடு, நண்பர்களோடு கூடி வாழ்ந்த திருமணத்திற்கு முன்பான வாழ்க்கை தான் என்றைக்குமே மகிழ்ச்சியான வாழ்க்கை, மன நிறைவான வாழ்க்கை என்று உண்மையிலுமே நீங்களே எத்தனையோ தொலைக்காட்சியில பேசியிருக்கீங்க. உங்களோடு சேர்ந்த நாள் முதலாக நாங்களும் எத்தனையோ தொலைக்காட்சியில் பேசி வருகிறோம். தொலைக்காட்சியில எல்லாம் பெரிய ரெக்கார்டிங் ஸ்டுடியோல யார் ஆடியன்ஸ் தெரியுங்களா? பாப்கார்ன் சாப்பிட்டுட்டு, ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு, கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துட்டு எங்களை இடம் ஏதோ கேலி பொருள் மாதிரி பார்ப்பாங்க. ஆனால் மழை பெய்தாலும் நாங்கள் உயிராக போற்றுகிற தமிழை நிறைவு வரை கேட்போம் என்கிற உங்களை போன்ற கிராமத்து மக்களால் தான் இன்றும் தமிழ் உயிரோடு இருக்கிறது. இனியும் எத்தனையோ காலங்கள் உயிர்ப்போடு திகழும் என்பதை சொல்லி வாய்ப்பளித்த வாய்மொழி கேட்ட அத்தனை பேரின் பாதங்களுக்கும் என் இதய நன்றிகளை காணிக்கையாக்கி இடம் சார்கிறேன். நன்றி. அருமையான பேச்சு, நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுங்கப்பா. உண்மையிலே நாங்க டிவியில பேசி புகழ்றது, காசு வாங்குறதெல்லாம் வேற. இங்க சாப்பிட வந்த உடனே அண்ணன் மனைவி பார்த்தாங்க, நவநீத கிருஷ்ணன் அவங்க வீட்டுல அந்த அக்கா பார்த்தாங்க. சார், நான் எந்த நிகழ்ச்சிக்குமே போக மாட்டேன், உங்க பட்டிமன்றம் சொன்ன உடனே இந்த இடத்துக்கு வந்தோம். சங்கீதா அக்கா சொன்னாங்க, இன்னொன்னு சொன்னாங்க, எங்க கல்யாணம், எங்க பொண்ணு கல்யாணத்துக்கு உங்க பட்டிமன்றம் போ அப்படின்னு இப்பவே பண்ணிட்டு போயிட்டாங்க தெரியுமா? உண்மையிலே அவ்வளவு ரசிப்பாங்க. உண்மையிலே ரசனைங்கிறது இப்படி 4 பேர் சொல்லும் போதுதான் எங்களுக்கு தூக்க கலைப்புலாம் போயிடும், மனசு கஷ்டம்லாம் போயிடும். நான் சாயந்தரம் வரும்போது ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சேன் இல்ல, அதெல்லாம் போயிடுச்சு. அதை மட்டும் சொல்றேன். சேலம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து மேலூர் பஸ் ஏறினேன். மேட்டூர் பஸ் ஏறி 3 பேர் சீட்ல 3 சீட்டு முன்னாடி சன்னல் ஓரமா போய் உட்கார்ந்தேன். பஸ் ஸ்டாண்ட விட்டு தான் வெளியில வந்துச்சு. ஒருத்தர் ஒடியாந்தி என் பக்கத்துல உட்கார்ந்தான். பட்டையெல்லாம் போட்டிருந்தான். வெளிப்பட்டை மட்டும் இல்ல, உள்பட்டையும் போட்டிருந்திருப்பான் கூட, எனக்கு தெரியல. பஸ் எங்க போகுதுன்னு கேட்டான். எங்க போகுதுன்னே தெரியாம ஏறி இருக்காங்க. எவ்வளவு பெரிய போதையா இருப்பான். பஸ் மேட்டூர் போகுதுன்னு. அப்படிலாம் போகக்கூடாதுன்னா, ஆஹா 7:30 கூட்டுறான்னு எந்திரிக்க போனேன். கம்பியோட கேட்டு போட்டு புடிச்சுக்கிட்டான். உட்கார நான் சன்னல்லே சாஞ்சிட்டேன். என்னென்ன ஊர் வரும்னு கேட்டான். ஓமலூர், மேச்சேரி, மேட்டூர்னு. அப்படிலாம் வரக்கூடாதுன்னா, எந்திரிக்க போனோம்னா வாங்கி எடுக்கிற மாதிரியே வர்றான், எடுத்து தொலைய மாட்டான், உட்காந்துக்கான். நான் சன்னல்லே சாஞ்சிட்டேன். அண்ணே அப்படின்னா, தம்பி அண்ணே, மேட்டூர் ரொம்ப நாளா அந்த இடத்துல இருக்கு, மேச்சேரி ரொம்ப நாளா அந்த இடத்துல இருக்கு, மேச்சேரி தூக்கி மேட்டூர்ல வைக்கணும், மேட்டூர் தூக்கி ஓமலூர்ல வைக்கணும், என்ன சொல்றேன்னா, முடியாதுன்னா வாங்கிய வாயில விட்டுருமா, அப்படியே செய்வோம் அப்படின்னு. நாங்க பேசினதை பின்னாடி 2 பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தன் சொன்னா, இந்த வர்ற குடியாரப்ப என்ன பாடுபடுத்தலாம் அப்படின்னா, இன்னொருத்தன் தான் பத்தியெல்லாம் கரெக்டா இருக்கா, நான் அங்க அனுபவிச்சிருக்கேன் பத்தியெல்லாம். பல ரக நாட்டுல இருக்கு. இதையும் தாண்டிதான் உன் மனுஷன் வாழ வேண்டியது. இங்கே இந்த பாடம் வீட்டுல என்ன பாடம் இருக்கும், இதை தாண்டிதான் ஒரு மனுஷன் வாழ வேண்டியது இருக்கு. யாருக்கு கோவில் கட்ட வேண்டும் தெரியுமா? உண்மையிலே யாருக்கு தெரியுமா கோவில் கட்ட வேண்டும்? நித்தம் நித்தம் குடிகார கணவனோடு குடும்பம் நடத்துகிற பெண்ணுக்குத்தான் இந்த சமூகத்திலே கோயில் கட்ட வேண்டும் என்பதுதான் சமூக நீதி. இப்பொழுது பட்டிமன்றத்தினுடைய நிறைவு பேச்சாளர் இந்த நாய் என்ன சேர்த்து ஒரு போட்டோ எடுக்கலாம், டக்குன்னு எடுக்கலாம். என் பொண்டாட்டி
உன் பேச்சை எந்த நாய் கேட்கும்னு கேட்டான். இந்த நாய் கேட்டுச்சுன்னா அந்த நாய்கிட்ட போய் கேட்கணும்.